பாரத் மாதா கி ஜெய். பாரத பிரதமரோட 75வது பிறந்த நாள் எல்லாரும் பிரம்மாண்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது இன்னைக்கு இருக்கிற கட்சிகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி கூட்டத்துல கரூர்ல ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அதுல உயிர் பலி ஏற்படுது. பல விதமாக பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனா உண்மை விவரம் என்றது இன்னி வரைக்கும் தெரியவில்லை. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிபிஐ விசாரணை வேணும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இதுவரை இந்த தமிழக அரசு அதை பற்றி பேசவே இல்லை. அன்றைய பின்னால் நம்முடைய முதல்வர் அவர்கள் அங்கு சென்று பார்த்து வந்து இருக்கிறார்கள். அது ஒரு வகையான ஒரு ஆட்சி வருகை. ஆனா கள்ளக்குறிச்சியில 63 பேர் சாராயத்தை குறிச்சி இறந்து இருக்கிறார்களே, அப்போது போனீங்களா நீங்கள்? 63 உயிர் போகும்போது எந்த வீடு மான சலசலப்பு இல்லாமல் இந்த அரசாங்கம் தூங்கி வலித்துக் கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்த நாட்டுக்கு தேவையா என்பதை நீங்க சிந்தித்து கொண்டனும். ஸ்டூடெண்ட்ஸ் சம கல்வி கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு கூறுகிறது. ஆனால் இங்க இருக்கிற அரசை அதை தடுக்கிறது. ஏனென்றால் நம்மோட ஏழை பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படித்தால் அது தலைமுறைக்கு அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது நன்றாக தெரியும். அதனாலதான் இது எல்லாம் தடுக்கிறார்கள். எதை பற்றி கவலைப்படவே கிடையாது இந்த அரசு. மின்சார கட்டணம் உயர்வு என்பது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நீங்க முதல்ல 400 ரூபாய் 500 ரூபாய் வீட்டுக்கு கட்டிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு 2000 ரூபாய் 2500 ரூபாய் கட்டு வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதே போல சொத்து வரி நீங்க சொத்தை வித்து கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் கொண்டு வந்துட்டாங்க. தொழில் செய்யறவர்கள் எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு பிரச்சாரமான ஒரு எவ்வளவு இருக்குன்னு. எது எடுத்தாலும் லஞ்சம், எது பார்த்தாலும் ஊழல். அதே போல அவங்களோட தேர்தல் வாக்கு ஒளிதிலே அவ்வளவு சொன்னாங்க. சமையல் வரி சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைச்சி போன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் குறைச்சி இருக்காங்களா? கிடையாது.